ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது பொள்ளாச்சி டு வால்பாறை. ஆமாங்க, பொள்ளாச்சி டு வால்பாறை நம்ம இப்போ ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம். இந்த ஹில்ஸில் பாதி தூரம் ஏறினதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற இந்த வியூ வந்து ஆலியார் டேமோட வியூ தாங்க. 2 சைடுமே மாறி மாறி பாதி தூரம் நம்மளுக்கு இந்த ஆலியாரோட வியூ நம்மளுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். இந்த வியூவை பார்த்துக்கிட்டே நம்ம இந்த ஹில்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அடுத்த கொஞ்சம் நேரத்தில் இது போல் க்ரீனிஷான டீ எஸ்டேட்ஸுங்க. 2 சைடுமே அந்த டீ எஸ்டேட்ஸை பார்த்துட்டு நடுவில் அந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா? சும்மா சொல்லக்கூடாது. போய் அனுபவிச்சு பாருங்க. அந்த ஃபீலை சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. ஊட்டி, கொடைக்கானல்ன்ட்டு இப்போ வரைக்கும் கூட்டமா எல்லாருமே போயிட்டு இருக்க ஒரே பிளேஸை தவிர்த்து வால்பாறை பக்கம் கொஞ்சம் வாங்க. ஏன் சொல்கிறேன்னா, வால்பாறை ஹெவன் சொல்கிறாங்க. அது ஹெவன் சொல்கிறதுனால ஹெவன் ஆகல வால்பாறை. வால்பாறையை போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, வால்பாறை ஒரு ஹெவனுன்றதை நம்ம அனுபவித்து பேசுகிறோன்றது. இப்படிப்பட்ட இவ்வளோ சைலண்ட்டான ஒரு பிளேஸில் சென்னை சிட்டிக்குள்ளேருந்து நம்ம போய் அங்கே உட்காரும்போது நம்மளுக்கு ரிலாக்ஸ் கொடுக்குதுன்னா, ஏங்க அங்கெல்லாம் போகக்கூடாது? போங்க, போய் என்ஜாய் பண்ணுங்க. சென்னையில டிராஃபிக் சவுண்டில் டெய்லியும் நம்ம பிஸியாக வாழ்கிற ஒரு லைஃப்பில் ஒரு 2 or 3 டேஸ் இது போல் சைலண்ட்டான ஒரு ஹில்ஸுக்கு போய் உக்காந்து நேச்சுரலோட அனுபவித்து வாழுங்க. அந்த 3 நாள் கொடுக்குற ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்னு நம்மளுக்கு தோணிடும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எங்கெங்கே போனோம், எதில் ட்ராவல் பண்ணோம், எங்கெல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்மளை அலோவ் பண்ணாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.